அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். புனித வியாழன் அன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கிறார். தன்னையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் இப்பொழுது போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 15 முதல் 20. இயேசு சீடர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை உணவாய் உண்டு வாழும் சகோதரமே, உங்களை விட்டு பிரிந்து செல்ல எனக்கு துணி அளவும் மனம் இல்லை. உங்கள் உயிரோடு உடலோடு உணர்வோடு ஒன்றித்து வாழ எனக்கு மிகவும் ஆசை. ஆனால் உங்களிடமிருந்தே எனக்கு சாவு வருவது உறுதி என நன்றாக புரிந்து கொண்டேன். இதுதான் வாழும் வரலாறு என நான் நன்றாக அறிவேன். உங்களோடு இன்று நான் இன்னொரு செயலை செய்ய போகின்றேன். இது இந்த சமூகத்தின் புதிய செயல் அன்று, வழக்கமான ஒன்றுதான். உங்களோடு நான் பந்தி அமரப் போகின்றேன். ஏற்கனவே பல பந்தி அமர்வுகளில் நான் பங்கேற்றுள்ளேன். ஒவ்வொரு பந்தி அமர்வும் என்னுள்ளே ஒவ்வொரு விதமான பாடத்தை கொடுத்தது. ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு ஒரு புதிய அனுபவமானது. எனது பெரும்பாலான பந்தி அமர்வுகள் பாமர மக்களோடு தான் நிகழ்ந்தது. அதனில் சிலவற்றை இந்நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. அது ஏழை வீட்டு திருமணம். விருந்தின் போது ஒரு சிக்கல். அதுவரை பரிமாறப்பட்ட ரசம் தீர்ந்து விட்டது. மணவீட்டார் அங்கலாய்த்து நின்றனர். அடுத்தவர் மீதான அக்கறையை எங்கும் எப்போதும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை அந்த திருமண விருந்து எனக்கு கற்று தந்தது. சுங்கச்சாவடியில் வரி வசூலித்து கொண்டிருந்த மத்தேயுவை என் பணிக்காக அழைத்தது மட்டுமன்றி அவரது வீட்டுக்கு சென்று விருந்து உண்டேன். அதனில் சீடர்களும் பங்கேற்றனர். அப்பந்தியில் பரிசேயரால் பாவிகள் என கருதப்பட்டோர், வரிதண்டுவோர் என பலரும் பங்கேற்றனர். ஒதுக்கப்பட்டவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதை கண்ட பரிசேயர் எனது செயலை கேள்விக்குட்படுத்தினர். ஒரு நாள் திபேரிய கடல் அருகே இன்னொரு விருந்து நடைபெற்றது. அது முற்றிலும் எதிர்பாராதது. நான் அப்பகுதியில் இருந்ததை கேள்வியுற்று மக்கள் பெருந்திரளாக அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் என்னோடு நீண்ட நேரம் செலவிட்டனர்.
அந்நேரத்தில் அங்கு அமர்ந்திருந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க சீடர்களிடம் சொன்னேன். எப்படி கொடுப்பது? எவ்வளவு பணத்துக்கு உணவு வாங்குவது? அவ்வாறு வாங்கினாலும் போதுமா என்ற கேள்விகள் அவர்களுள் எழுந்தன. பகிரும் பண்பிருந்தால் பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே இடமில்லை என்ற சிந்தனைக்கு உயிரூட்ட ஒரு ஏழை சிறுவன் தன்னிடமிருந்த உணவை கொடுத்தான். எல்லோரும் வயிறார உண்ண இந்த சிறுவனின் பகிர்வு தூண்டுகோலானது. அடுத்திருப்போரின் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் அக்கறை உணர்வை எனது சீடர்களும் சூழ இருந்த எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பாக்கினேன். சக்கேயு என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வரி வசூலிப்போரின் தலைமை பொறுப்பில் இருந்தார். அவரிடம் எக்கச்சக்கமாக செல்வம் சேர்ந்திருந்தது. அவர் என்னை பற்றி அறிந்திருக்கிறார். நேரடியாக என்னை பார்க்க தன்னுள் ஆசை கொண்டிருந்தார். எரிகோ நகர் வழியே நான் வருகின்ற தகவல் அறிந்து வழியோரம் நின்ற ஒரு முசுக்கட்டை மரத்தின் மீது ஏறி காத்திருந்தார். தவறிழைத்தாலும் திருந்த வேண்டும், நன்மை புரிய வேண்டும் என்ற ஒருவித ஆர்வம் அவருள் இருந்ததை உணர்ந்தேன். அவர் ஏறி அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் நின்று அவரை அழைத்தேன். என்ன உற்சாகம்! வேகமாக இறங்கி வந்தார். அன்று அவரது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று எனது விருப்பத்தை வெளிப்படுத்தினேன். ரொம்பவே சந்தோஷப்பட்டார். என்னை வீட்டிற்கு கூட்டி சென்றார். நல்ல விருந்து கொடுத்தார். அந்த விருந்து அவரது பழைய வாழ்வை மாற்றும் விருந்தானது. அவரது அதிகார போதையில் இருந்து விடுபட்டு அதற்கான பரிகாரம் தேடிக்கொள்ளும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார். அந்த விருந்தின் போதும் பலர் முணுமுணுத்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. பெத்தானியாவில் வாழ்ந்த சீமோன் என்பவரது இல்லத்தில் விருந்துக்காக அழைக்கப்பட்டேன். அவரது அழைப்பை ஏற்று நானும் சென்றேன். விருந்தின் போது லாசரின் சகோதரி மரியா அங்கு வந்தார். தான் கொண்டு வந்த விலை உயர்ந்த நறுமண தைல படிக சிமிலை திறந்து என் தலை மீதும் காலடியிலும் ஊற்றினார். என் காலடி அமர்ந்து தமது கூந்தலால் துடைத்தார். இதனை என்னோடிருந்த சீடர்கள் கூட எதிர்த்தனர். விருந்து என்பது வெறுமனே உணவு பரிமாற்றம் அல்ல, அது உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் உறவு பகிர்வு என எனது சீடர்களுக்கே தெரியவில்லை. என் நல்ல நண்பர்களே, இந்த பந்தி அமர்வு ஏற்கனவே நான் பங்கேற்ற விருந்துகள் தந்த பாடங்களின் விடைகளாகட்டும். எனது பந்தி அமர்வில் உணவு மட்டும் பகிரப்படவில்லை, மாறாக எனது உயிர் பரிமாறப்படுகிறது. ஏனெனில் இங்கு நான் என்னையே அப்பரச வடிவில் உணவாக்குகின்றேன். இப்போது நிகழ்வாகும் பந்தி இந்த நேர பசிக்கானது மட்டுமல்ல, எல்லா மக்களின் வாழ்வுக்குமானது. ஒவ்வொரு வேளை உணவும் பகிரப்பட்டுதான் உண்ணப்பட வேண்டும் என என் சீடர்கள் வழியாக நிர்பந்திக்கிறேன். என்னை உண்ணும்போது பழிவாங்கல், பகை உணர்வு, ஆணவத்தனம், ஏமாற்று, பொய்மை போன்ற இழி மனநிலைகள் இதயத்துக்குள் இருந்தால் அதனை அகற்றிக்கொள்க. எனது விருந்தில் எல்லோரும் சமம் என்ற சரிநிகர் உணர்வு மேலோங்கட்டும். இந்த உணவு பரிமாற்றம் தியாகத்தின் அடையாளமாகட்டும். எனது உணவின் போது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாட்டு சிந்தனைக்கே இடமில்லை. மானிட நட்புறவு சிறப்பை இந்த விருந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கட்டும். பணிவு, பரிவு, பாசம், பகிர்வுக்கு என் உயிருள்ள இந்த உணவு எடுத்துக்காட்டாக நினைவு கூறப்படட்டும். மனிதம் வளர்க்கும் ஒவ்வொரு தியாகமிக்க பணிவிடை செயல்பாடும் என்னை நினைவூட்டும் நல்ல உணவு பகிர்வு போல அமையட்டும். இதைத்தானே நீங்கள் நற்கருணை என பெயரிட்டுள்ளீர்கள். எப்போதெல்லாம் பாசம் கலந்த பகிர்வு நிகழ்வாகிறதோ, எப்போதெல்லாம் பணிவு நிறைந்த பணிகள் நிறைவேறுகிறதோ, எப்போதெல்லாம் தியாகம் செறிந்த உழைப்பு உருவேறுகிறதோ, எப்போதெல்லாம் சமத்துவமிக்க பார்வை நிலையாகிறதோ, எப்போதெல்லாம் உண்மை கொண்ட பகிர்வு செயலாகிறதோ, எப்போதெல்லாம் அக்கறை மிக்க அணுகுமுறை பணியாகிறதோ, எப்போதெல்லாம் உயிர் காக்க உதிரம் தானமாகிறதோ, எப்போதெல்லாம் நிபந்தனையற்ற உறவு பரிமாறப்படுகிறதோ, அப்போதெல்லாம் என் பெயரால் நீங்கள் கொண்டாடும் நற்கருணை விருந்து அர்த்தமானது, இல்லையேல் அது அபத்தமானது. இயேசுவின் வார்த்தை ஒளியில் சில நிமிடங்கள் அமைதியாக தியானிப்போம். திருப்பாடல் வழியாக தியானிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும்.
சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும்.